ஹாய், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் மற்ற வீடியோக்களை பார்க்க மெனுவில் உள்ள வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை பற்றின ஹெல்த் பெனிஃபிட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நான் ஒரு கொத்தமல்லி சட்னி அப்லோட் பண்ணியிருந்தேன். இது இன்னொரு டைப். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொத்தமல்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், புளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கடுகுளுந்து, உளுத்தம்பருப்பு, உப்பு, தேவையான அளவு எண்ணெய். கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதை வறுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக செவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துடலாம். இதையும் வதக்கிடுங்க. நான் காரம் கூடுதலாக வேணுன்றதுக்காக 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகா சேர்த்தாலே போதும். மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். புளி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை வந்து அரை கட்டு இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ மிக்சரில் இதை சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைஞ்சதும் நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாய் வச்சு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகுளுந்து போட்டுக்கலாம். இப்போ இது பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து இப்போ நம்ம தாளித்து நம்மளுடைய கொத்தமல்லி சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி சட்னி கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள எங்கள் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.